வெறும் 27 வயசேயான ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எவ்வளவு கனவுகள் வச்சிருப்பான். ஜஸ்ட் அவங்க வந்து பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ண நம்பினது தான். அவங்கள கூட இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நம்ப முடியாது அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், பெட்டர் ஹால்ஃப் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ வேற யார தான் நம்ம நம்புறது? நம்ம சொசைட்டி எத நோக்கி போயிட்டுருக்கு? நம்ம மக்கள் என்ன எப்படி அப்படின்ட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பையனுக்கு 27 வயசு தான் ஆகுது. இவன் பியூனேல சேர்ந்தவன். நல்ல ஒரு பிசினஸ் மேன். அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயம் முடிஞ்சிருச்சு 2 பேருக்கும். அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது. இவங்க 2 பேரும் ஒரு நாள் அவுட்டிங் போறாங்க. அவுட்டிங்ல வந்து மேல இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துட்டான். கீழ விழுந்து அவன அங்க இருக்கிறவங்க போலீஸ் ரெஸ்க்யூ டீம் எல்லாம் வந்து காப்பாத்துறாங்க. அண்ட் தென் அவர் வந்து இறந்துடுறாரு. அண்ட் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு மேல தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சில இன்சிடென்ட் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பொண்ண அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பா வந்து இன்னொருத்தனும் இருந்திருக்கான். அவன் வந்து இந்த பொண்ணோட லவ்வர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் என்னன்னா இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. எப்படி இந்த பொண்ணு மேலே டவுட் வருது அப்படின்னா, இறந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற நபர். ஆனால் அங்கேருந்து போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் வந்து அடுத்தது என்ன எப்போ இவனை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை தான் வந்து அவள் கேட்டுட்டு இருந்திருக்கான். இதை வந்து அந்த பையனுடைய சிஸ்டர் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 5 டேஸ்க்கு அப்புறம் எகைன் அந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பையனோட பேரண்ட்ஸும் சிஸ்டரும் பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போது இவளுடைய ரிப்ளை வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத வச்சு அதில் ஒரு டவுட் வருது. தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் இவங்க அவுட்டிங் போன இடத்துல ஒரு டைம் வந்து அவன் ஸ்லிப்பாகி விழுந்திருக்கான். அப்போ அங்கிருந்த புஷ்ஷஸ் எல்லாம் வந்து பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து மேலே ஏறி வந்துட்டான். ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து அவன் வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கான். அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் எப்படி விழுந்தேன்னு கேட்டப்போ அங்கே ஒரு பாம்பு வந்துச்சு. ஸோ அதுதான் நான் உன்னை காப்பாற்ற போகும்போது அப்படியே லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். ஸோ ஹவெவர் இப்போ நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து அந்த பொண்ணு மேலே வந்து இது பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணையும் இந்த பொண்ணுடைய லவ்வரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு. இப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஒருவரை வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கல, காதலிக்கல அப்படின்னா சொல்லியிருக்கலாம். திருமணம் வேண்டாம் அப்படின்னாலும் மறுத்திருக்கலாம். பிடிக்கல அந்த நபரை நான் விலகி இருக்கலாம். ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ்? நம்மளால அந்த உயிரை கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் மிகவும் விலை மதிப்பற்றது. அதை காப்பாற்ற முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் துரோகமாவது செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான்.